மனமாற சம்மதிக்கிறேன். மிஸ்டர் கார்த்திக், நீங்க சாந்தி விவாகரத்து செய்ய மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? மனசார சம்மதிக்கிறேன் சார். இந்த வழக்கில் 6 மாத காலத்திற்கு பிறகும் இவர்கள் வழக்கை திரும்ப பெறாமல் இருந்தால் இவர்கள் விவாகரத்து சட்டப்படி வழங்கப்படும். கடவுளே வந்தா கூட உன்னை என்கிட்ட பிரிக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது. வாங்க நீ போலாம். என்ன சென்னி, நம்ம மனசார பிரிஞ்சாலும் சட்டம்னு ஒண்ணு இருக்கே, அது 6 மாசம் டைம் கொடுத்துருக்கு. 6 மாசம் இல்ல 6 வருஷம் கொடுத்தாலும் எனக்கு துரோகம் செஞ்சவரோட மறுபடியும் நான் சேர்ந்து வாழ மாட்டேன். கார்த்திக், கோர்ட்ல உனக்கும் அதே அவகாசம் தான் கொடுத்துருக்காங்களா? ஆமாப்பா. எப்படியோ அந்த சாந்தி அண்ணனை விட்டு ஒழிஞ்ச சரி. கரெக்டா நீ சொல்றது. என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணவங்க என் மகனா இருந்தாலும் சரி, வந்தவளா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படியோ இந்த கோர்ட் ஆர்டர்ஸ் மூலமா நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க விலகி போறாங்க. அதுவும் நல்லதான் ஒரு விதத்துல. ஏன்பா ரொம்ப சோர்வா இருக்கா? ஆமாப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
உடம்பு ஊஞ்சி போலப்பா, மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ட்ரை டு ரிலாக்ஸ், எல்லாம் சரியா போயிடும். வா. காத்திருக்கணுமா? அதுக்கு முன்னால அண்ணனுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதா? பண்ணலாண்டி. ஆனா நாம எல்லாரும் கம்பி எண்ணணும். பேசுறா பார் பேச்சு. அவளேமா கோச்சுக்கிற? அவ அண்ணன் வாழ்க்கை பத்தி கவலைப்படுறா. கோர்ட்டு, விவாகரத்து இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. எல்லாம் உங்க பையன் பண்ணதுனால தானே? இல்லன்னா நமக்கு மட்டும் ஆசையா இப்படி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அலையணும்னு? என் வாழ்க்கை பாழா போச்சு, அத பத்தி பேசுறீங்களா அத்தை? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே, என் குடும்பத்தை காப்பாத்து. हमें कवरिंग फाइट देना। ओके, ऑलराइट, ओके। बाकी सब प्लान के मुताबिक। जय हिंद, जय हिंद। आगे बढ़ो, चलो, चलो, कमान बॉयज, जल्दी करो, जल्दी, गो 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 गो, आगे जाते रहो। जय, व्हाट्स इट कार्तिक? जाओ, व्हाट्स द ब्लडी प्रॉब्लम मैन? विजय, I'll go to the bunker, sir. Now पर कैप्चर करने विजय। कार्तिक, अगर ऑर्डर्स करता चले, you give me covering fire and I'm heading toward the bunker. Okay? Please विजय, विजय, please. Now पर कैप्चर करने विजय। कार्तिक, come on, understand, Karthik. Please विजय। Okay, damn it, take it. There's a noise on the camera, क्या है? नल्ला नहीं है। I need that bunker. Sure. And don't worry about your safety. I'll take care of it. Okay विजय. All the best, Karthik. Thank you. All the best. All the best विजय. எப்படிங்க இந்த உலகத்துல வாழ்வேன்? நான் என் பொண்ணு அனாதை ஆயிட்டோம். பாத்தீங்களாங்க என்னங்க என்னங்க என்னோட கடைசி ஆசை தான்ப்பா. நீதான்ப்பா சாந்தியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும்.
மிஸ்ஸஸ் சாந்தி, நீங்க கார்த்திகை விவாகரத்து செய்ய மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? மனமாற சம்மதிக்கிறேன். மன்னிச்சிடா விஜய், எனக்கு இதை விட்டா ஒரு வழியே தெரியல. சாந்தி, நீயும் கார்த்திகை எப்படியெல்லாம் வாழ்வீங்கன்னு நான் என்னென்ன கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி கோர்ட்டு படியேறி டிவோர்ஸ் வரைக்கும் போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கறது மட்டும் வர்றது கணக்கு, எதிர்பார்க்காதது வர்றது வாழ்க்கை. இல்ல சாந்தி, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் சரி, அவ்வளோ பெரிய தியாகம் பண்ண கார்த்திக் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டானே. விஜய வார்ஃபீல்ட்ல பிரிஞ்ச கார்த்திக், அந்த வேதனையோட உங்க வீட்டுக்கு வந்த அந்த கார்த்திக், உன் குழந்தைய தூக்கி விளையாடின அந்த கார்த்திக், உன் மாமியார சொந்த தாயை ஏத்துக்கிட்ட அந்த கார்த்திக், உன் நெத்தியில குங்குமம் வச்ச அந்த கார்த்திக், இப்படியெல்லாம் நல்லவனா இருந்த அந்த கார்த்திக் உன்னை டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டானே. எப்படி மாறிட்டான் அவன் பண்ண தியாகம் எல்லாம் வேஸ்டா போச்சே. உன் மாமியார் உன்னை மறுபடியும் சுமங்கலியா பார்த்து சந்தோஷமா கண்ணை மூடினாங்க. இப்ப அவங்க ஆத்மா சாந்தி அடையுமா? பழச நினைக்க நினைக்க மனசு ஆறல சாந்தி. அண்ணே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சட்டத்துல வேணா 6 மாசமா அதுக்கு மேலேயும் டைம் கொடுக்கலாம். ஆனா என் மனசுல பட்டதா சொல்றேன், அவர் நிச்சயமா என்னை விட்டு பிரிய மாட்டாரு. அப்போ இப்ப பிரிஞ்சிருக்கிறது இது தற்காலிகம் தான். எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். இப்போ எங்களுக்குள்ள இருக்கிற பிரிவு நிரந்தரம் இல்ல. ஆனா நாங்க சேர போறதும் சாதாரணமா நடந்துராது. பெரிய போராட்டம் இருக்கு. அபிராமிங்கிற மந்திரவாதி கண்கட்டி வித்தை பண்ணி வச்சிருக்கா. அந்த மோசடி அவருக்கு புரியுற நாள் வெகு தூரத்துல இல்ல. நிச்சயம் இந்த இருட்டு போய் வெளிச்சம் வரும். அதுக்கு நான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். உன் தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேம்மா. உன் நம்பிக்கை பலிச்சா கடவுள் இருக்காருங்கிறத நான் நிச்சயமா நம்புவேன். இந்த பர்டிகுலர் கஸ்டமர் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனவன், அதனால நீ May I come in, sir? எஸ் கம் இன். வணக்கம் சார். வா 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 உட்கார் அர்ஜுன். நான் தான் ஒரு முக்கியமான விஷயமா உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க சார். நம்ம கம்பெனிக்கு புது மிஷின் ஒன்று வர இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அதை இன்ஸ்டால் பண்ண என்ஜினியர்ஸ்லாம் வர போகிறாங்க. அப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த டெமோ போது நீ இருந்து அந்த மிஷினோட எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். அப்புறம் போர்ட்டுக்கு போக வேண்டிய கண்டெய்னர் லோட்லாம் ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் செக் பண்ணிக்க. லோடிங்லாம் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வெரி குட். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிவனேசன் கம்பெனியோட ஆர்டர் நம்ம கிடைச்சிருச்சு. ஆர்டர் காப்பி வந்தவொடனே நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. அவன் கொஞ்சம் குவாலிட்டியை பற்றி ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறவன். டெலிவரிஸ் கரெக்டாக போயாகணும். சரி சார். அப்போ அந்த ஷிஃப்ட்டுக்கு உண்டான லேபரர்ஸ்க்குலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, போயிட்டு வா. சரி சார். சார், அப்புறம் நம்ம கம்பெனிக்கு செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிங்களே. ஆமாம், நல்ல ஆளாக இருந்தால் சொல்லு, இல்லைன்னா செக்யூரிட்டி ஏஜென்சிக்கிட்டே சொல்லி ஆளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவங்க கூட யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணானே? ஆமாம் அர்ஜுன், எனக்கு தெரிஞ்சவன், ரொம்ப நல்லவன். ஆமாம் அர்ஜுன், யாரையோ சொன்னா அவனையும் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஏன் இதை பற்றி உனக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை. முரளி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா அதுக்கப்புறம் நான் குறுக்க வர விரும்பல. முரளி என்ன பாரத பிரதமரா? அவன் ரெக்கமெண்டேஷன் உடனே நான் செயல்படுத்த? இது பாரு அர்ஜுன், நீ நம்ம கம்பெனிக்கு ஒரு சின்சியரான ஒர்க்கர், மோரோவர் யூனியன் லீடர். உனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ நம்ம கம்பெனியோடைய நல்லதுக்காக தான் எதையாவது சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சொல்லு. சார், நான் அந்த வேலைக்கு ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷன், வாழ்ந்து கெட்ட மனுஷன், பாவம். அவர் இந்த வயசுலையும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் வேணா அவரை ஒரு வாட்டி பாருங்களேன்.
பார்த்துட்டா போச்சு. எங்க இருக்காப்ல? வெளியில தான் சார் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஐசி. இவர் சொன்ன ஆளு வெளியே இருக்காரா? என்ன பேர் சொன்ன? மூர்த்தி சார். மிஸ்டர் மூர்த்தி, அவரை கொஞ்சம் வர சொல்லு. உட்காரு, கூட்டு வா. இந்த மிஸ்டர் மூர்த்திய உனக்கு எப்படி தெரியும்? சார், ஒரு நாள் ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், பைக் அவர் மேல அடிச்சிட்டேன். காசை பிடுங்குற ஜனங்க மத்தியில தம் மேலதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த நேர்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் செக்யூரிட்டி வேலைக்கு கரெக்டா இருக்குமேனு கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அதானே பார்த்தேன். நீ காரணம் இல்லாம ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியே. வாங்க வாங்கண்ணே, சார் தான் முதலாளி. வணக்கம் ஐயா, நான் வேலைக்காக வந்திருக்கேன். இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். உங்களை பத்தி இவர் நிறைய சொல்லியிருக்காரு. இனிமே நம்ம கம்பெனிக்கு நீ தான் செக்யூரிட்டி. டே, கூட்டு போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணு. சரிப்பா. நீ கூட போ. வர்றேன். என்ன சார், நீங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே? அவரை கூட்டு வந்தது நீ. அதுக்கும் மேல அவரை பத்தி நான் விசாரிச்சேன்னா ஒன்னு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும்பா. இது பாரு, என்னை விட நம்ம கம்பெனி மேல அக்கறை உள்ளவன் நீ. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். உன் முடிவு சரியா தான் இருக்குங்கிற நம்பிக்கை. அதனால்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னை கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னப்பா இருக்கு? போயிட்டு வா. வரேன் சார். என்ன கோவமா? இல்லை சார், நான் சொன்னால நீங்கள் வேலைக்கு சேர்க்கலன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அர்ஜுன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த ஆளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க. அதான் சார் என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஜீர்ணிக்க முடியலன்னா வாந்தி எடு. முட்டாள். ஒரு ஆடு இருக்குது. திடீர்னு அந்த ஆடு எடுத்து நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கு புல்லு கொடுத்து அப்புறம் கற்பூரம் காமிச்சு பொட்டு வச்சோம்னா ஆட்டு மேல நமக்கு இருக்கிறது பாசம்னு இல்லை. அதே மாதிரிதான் இதுவும். அந்த பையன் அர்ஜுன் சொன்னா ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ண உடனே டக்குன்னு நான் வேலை கொடுத்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆடு எப்படி பலியாக போகுதோ அதே மாதிரி இவனும் பலியாக போறான். பெரிய வெடிகுண்டு வச்சிருக்கிறேன். அது வெடிக்கிற வரைக்கும் அவன் நம்மளை நம்பணும். நம்ம அவன் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறோம்னு அவன் நினைக்கணும். கொஞ்சம் கூட அவன் கவனம் அந்த பக்கம் போக கூடாது. அப்படியே மிதப்புல இருக்கிற பொட்டபால். புரியுதா? ஓகே சார். ஏன்னா மாறிப்பா, அந்த ஆனமலை சுப்பிரமணியத்துக்கு பணம் கொடுத்தமே கேட்டீங்களா கேட்கலையா? அவன் பணத்தை வாங்கினதுல இருந்து வட்டியும் தரல, முதலையும் தரல. சொத்த பார்த்தி கொட்ட பசங்களா இருக்கீங்களா? நான் கேட்டேன்னு சரியான பதில் வரலன்னு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றேன்னு. மாறிப்பா, நாளைக்கு ஃபைனல் அவன்கிட்ட கேட்டு பாரு. அப்படி அவன் கொடுக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு அவன் ரோட ஜப்தி பண்ணி போடலாம். அந்த ஏரியா ஏசி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் போன் பண்றேன்டா மாறிப்பா. அப்புறம் என்னன்னு பணத்தை வசூல் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். மாறிப்பா, குணாஞ்சேத்தியும் கூட்டிட்டு ஓடிப்பா. வாங்கப்பா.